என்னடா பிரச்சனை உனக்கு? எத்தனை வருஷமா நம்ம கடையில வேலை செஞ்ச, எதுக்கு நீ இப்ப இங்க திடீர்னு வந்த? என்ன உன்னை ஏதாவது சொன்னாங்களா? வேற ஏதாவது பிரச்சனையா? ஏண்டா எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானடா. சும்மா நீ பாட்டுக்கு திடுதுப்புன்னு இங்க வந்து நின்னா என்னடா அர்த்தம்? சரி நீ வந்துடு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்டா, நீ வா. இல்லைங்கய்யா, நான் இங்கே இருந்துக்கிறேன். டேய் ஏய், ஏண்டா இப்படி சொல்ற? உனக்கு என்னடா குறை? ஐயா, சம்பளம் பத்தல. சம்பளம் பத்தலையா? ஆமாங்கய்யா, எனக்கும் நிறைய பண தேவை இருக்கு. பசங்க வளர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கொடுக்குற சம்பளம் வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியா போகுது, மிச்சப்படுத்த முடியல. இங்க அதிகமா தரேன்னு சொன்னாங்க, அதாங்கய்யா வந்தேன். டேய் முத்து, சும்மா விளையாடாத. எனக்கு நல்லா தெரியும் பணத்துக்கு ஆசைப்படுறவன் நீ இல்ல. இதுக்கு முன்னாடி உன்னை எத்தனையோ கடையில என்னென்னமோ ஆசை காட்டி வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் நீயே என்கிட்ட வந்து சொல்லியிருக்க. அப்பெல்லாம் போகாதவன் இப்ப எப்படி இங்க வந்த? பொய் சொல்றியா? இல்லைங்கய்யா, அப்பெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. திறமை இருக்கும்போதே பொழைச்சுக்கணும் இல்லையா? டேய், உனக்கு சம்பளம் தான் பிரச்சனைனா என்கிட்ட கேட்டிருக்கலாமேடா, நான் சேர்த்து கொடுத்திருப்பேனே. ஐயா, இதெல்லாம் கேட்டு வாங்குறது இல்ல, நீங்களா பார்த்து செய்யணும். நான் உங்க கடைக்கு இப்ப வர முடியாதுங்க ஐயா, என்ன தப்பா எடுத்துக்காதுங்க ஐயா. வரேன்யா. ராமச்சந்திரா, நான் முத்துவை என் கடைக்கு இழுக்கணும்னு நினைக்கல. அவரா வந்தாரு, நம்ம கடைக்கு ஆள் தேவைப்பட்டது, சேர்த்துக்கிட்டேன். நீ எதுவும் என்ன தப்பா எடுத்துக்காத. இல்லண்ணே, அதெல்லாம் ஒண்ணு. அவனை பாத்துக்குங்க, ரொம்ப நல்லவன், சுவாசமா இருக்கும். நான் வரேன். சரிப்பா. என்னாச்சுமா? புரியலைங்கய்யா. முத்துவுக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்லப்பா, அவராதான் வேலையை விட்டு போறேன்னு சொன்னாரு. டேய், நீ அமைதியாரு. நீ சொல்லுமா, முத்துக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எதுவும் தெரியாதுங்கய்யா. எனக்கு நல்லா தெரியும். அவன் அப்படி செய்யற ஆளே கிடையாது. நீ அவன் தங்கச்சி மாதிரி, அவன் கூட நல்லா பேசுவ. உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டதே முத்துதான். அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்கறேன். ஏதாவது பிரச்சனையாமா? உங்ககிட்ட ஏதாவது பர்சனலா சொன்னானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா, எனக்கே இப்பதாங்கய்யா தெரியும். எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. வரங்க ஐயா. ஐயா, உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா வந்து சொல்லுங்க. ஆனா இப்படி கூடவே இருந்துட்டு பாதியிலே விட்டு போறது ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்க எல்லாரையும் வெறும் ஸ்டாஃபா நான் பார்க்கல, என் குடும்பத்துல ஒருத்தரா தான் பார்க்கறேன். ஐயா, அதெல்லாம் இல்லைங்க ஐயா. தெரியும், ஆனா முத்து இப்படி போயிட்டானே. இப்ப அவங்கிட்ட கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சம்பளம் பத்தலன்னு சொல்றான்.
சம்பளத்துக்காக போறாளா முத்து? வேற ஏதோ நடந்திருக்கு, அதை அவன் என்கிட்ட மறைக்கிறான். நான் இந்த கடையை ஆரம்பிச்சப்போ பெருசா என்கிட்ட காசு பணம்லாம் கிடையாது. ஆனா என்ன நம்பி வந்த 4 மனுஷங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துல எத்தனையோ லாப நஷ்டங்களை நான் பார்த்திருக்கேன். பண நஷ்டம் ஏற்பட்டப்ப கூட நான் பெருசா வருத்தப்படல. என்னங்க பண்ணிடுறேன். யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஏய் பிருந்தா, மாமா எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா. சரி, கடைக்கு வந்திருக்க. கலெக்ஷன் ஏதாவது எடுத்துக்கிறியா? நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு, புதுசு புதுசா. இல்ல மாமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏற்கனவே நிறைய ட்ரெஸ் இருக்கு. ஏய் மாமா சொல்றாருல, எடுத்துக்கோடி. வேண்டாம்க்கா, தேவைன்னா வந்து எடுத்துக்கிறேன். நம்ம கடை தானே, நான் கூச்சம்லாம் படமாட்டேன். அப்படிதான் இருக்கணும். உரிமையா இங்க வந்து என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ம். அக்கா, வீரா அக்கா எங்க? அவ தோ வரா பாரு. பிருந்தா, அக்கா, என்னடி திடீர்னு கடை பக்கம் வந்திருக்க? சும்மாதான்க்கா. சரி வா, ஏதாவது சாப்பிடுறியா? இல்லக்கா, எதுவும் வேண்டாம். அட்லீஸ்ட் டீயாவது குடி. ஆ. வா, உனக்கு? இல்லடி வேலை இருக்கு, நீங்க போங்க. சரி, நீ வா. சாரியில ரேக்ல வச்சிருங்க.